முள்ளிவாய்க்கால் இறுதி போர் மாதிரி அவங்க கேட்டது தமிழீழம், நாங்கள் கேட்டது எங்களுடைய காணி. நான் இந்த வயசுக்கு சொல்றேன், இந்த ஜியாக்கள் பயப்படலாம். ஆனா இந்த ஜியாக்கள் தான் இந்த காணிகளை பெற்று தந்து இந்த மக்கள் பிரச்சனை தீர்க்கணும். இந்த விடுபடாத காணிக்குள்ள தான் இருக்கிறது. இந்த காணி ஒரு பயம் பயப்பட மாட்டேன். පනස් නම දෙනයට තසන් නමයක් විතර තියෙනවා. අර இங்கு மயானம் உண்டாகப்பட்டிருக்கிறது. சனசமூக பார்த்தீங்கன்னா போராட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போ இந்த இடத்துல போராட்ட காலத்தில் இருக்காங்க. இந்த இடத்துல காணிக்குரிய ஒரு அம்மாவை சந்திக்க போகிறோம். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். நாங்கள் இதை மைக் ஒர்க் அப்படிங்கோ. அம்மாவுக்கு என்ன பேர்? அம்மாவுக்கு கருணாதேவி. கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க மைக்கு. ஓகே. அம்மா இந்த சொந்த ஊர் இது? சொந்த ஊருக்கு பாவலவு. இங்கே தான் உங்களுக்கு. ஓகே. உங்களோட காணியும் இதுக்குள்ள ஆகப்பட்டிருக்கு. ஓகே. எத்தனை ஏக்கர் காணி உங்களோட இதுக்குள்ள இருக்கு? எங்களுடைய காணி 6 ஏக்கர் காணி. எங்களுக்கு அம்மா புரிச்சு தந்தவா பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும். நான் அக்கா தங்கச்சி மற்ற தங்கச்சி எல்லாருக்கும் புரிச்சு தந்தவா. அதில் தான் நாங்கள் இடம் யுத்த காலத்தில் கடைசியாக வெளிக்கிட்ட இடம் அந்த இடத்துக்கு இன்னும் போய் சேரல. அப்போ இடையில தான் தங்கி இருக்கிறோம். ஆனபடியாக எனக்கு பிள்ளைகளும் வளர்ந்து கல்யாணம் கட்டிட்டினோம். பேர பிள்ளைகளும் வந்துட்டுது. அவைகளுக்கு இருக்க இல்லடமோ காணியோ இந்த காணின்னு கொடுக்க இந்த காணி இல்லை. இப்போ வந்து காடுகள்லையும் கை வைக்க இல்லாத தம்பி. ஒரு மம்படி பிடியோ கோடாலி பிடியோ வெட்ட இல்லாத காலம். அது வந்து எங்களுக்கு தந்த காணி அம்மா வந்து அம்மாண்ட காணி 3 தலைமுறை காணி. அப்போ எங்களுக்கு கடற்கரை ஓரத்தை சேர்ந்த பிரதேச காணி. புதுக்குடி ரோட்டு மெயின் ரோட்டு ஓரத்தில் கடற்கரை ஓர பிரதேச காணி. எங்களுடைய அம்மாண்ட தாயும் அம்மாண்ட தமக்கையும் பெத்தாச்சி வெட்டியாச்சி என்று அவை இந்த புள்ள குட்டி சந்ததி தான் அந்த லைன் புள்ள கடற்கரை சைடு இப்போ போராட்டம் நடக்கிற காணி. ஆனபடியாக அந்த காணியை எங்களுக்கு தந்ததுமாறு தாழ்மையிடம் கேட்குறேன். ஏன்னு கேட்டால் எனக்கு உடம்பு சரியில்லை ஐயா. இப்போ யுத்தகம் ஆனந்தகுமாரசாமி முகாமில் இருந்து வந்து இங்கே போராட்டம் துவங்கின காலம் துவங்கி நாங்களும் இருந்து போராடி கொண்டு தான் இருக்கிறோம். எப்போ இந்த இடத்துக்கு நான் போவேன்னு இருக்கிற நெருக்கத்தோட அந்த இடத்துல தான் நானும் போய் சாக வேணுமென்று இந்த நிலைமை. எனக்கும் உடம்பு சரியில்லை. எங்களுடைய அம்மாவையும் உயிரோட கொண்டு வந்தோம். அம்மாவும் தான் வாழ்ந்த பூமியிலே என்னை கொண்டு போங்கன்னு சொல்லி அழுவா. ஆனால் அம்மாவை கொண்டு போக முடியாத கட்டம். நாங்களும் போராடி பார்த்தோம். இதுவரை காலம் எங்களோட காணி எங்களோட கைக்கு கிடைக்க இல்லை. வந்த அரசாங்கம் முழுவதே நாங்கள் போராடி இப்போ நாங்களும் ஒரு நோயாளர் வருத்தகராகிட்டோம். எங்களுக்கு வயசும் போய் கொண்டு இருக்குது. எங்களோட புள்ளிகள் பேர புள்ளிகளும் வந்து கொண்டு இருக்குது. இன்னும் ஒரு ஆள் இந்த காணியில் போய் இதான் என்ற இதில் இருங்கோன்னு சொல்ல முடியாது தம்பி. எந்த காணிங்கன்றா தான் இதான் என்ற காணி, இதில் ஒரு பங்கில் நீங்கள் இருங்கொண்டு இந்த புள்ளிகளுக்கு புரிச்சு கொடுக்கலாம். அந்த கட்டத்திலே இந்த காணி கிடைக்க வேணுமென்று எல்லோருடைய காணியும் இந்த கரியோர பிரதோஷத்தை காணி முழுக்க எங்களோட உறவுகள், அதை விட கடல் வளம் செய்யக்கூடிய ஆக்கள் எல்லாரும் இருக்குன்னு. நாங்கள் மாடு கண்டு வயல் கடற்கரை ஓரம் வயல் விதைக்கிறாங்க, மாடு வச்சிருந்தாங்க, தென்னை மரம் நிற்கிது, கிடுகளை வச்சு விற்கிறான், தேங்காய் பிடுங்கி விற்கிறோம் நாங்கள். அப்போ பால் இறந்து விற்கிறாங்க, மாடு வச்சிருக்கிறோம். எல்லா வளமும் எங்களோட காணியில் இருக்கு தம்பி அமைஞ்சது போல். அப்போ சகோதரங்களும் பக்கத்தை இருந்ததுகள். நாங்கள் ஐயோண்டா எனக்கு ஒரு வருத்தம்டா ஓடி வந்து என்ன பார்க்க. இப்போ அந்த நிலைமையில் இல்லை தம்பி. ஆனபடியாக இந்த புள்ளிகளும் நானும் எங்களோட உறவுகள் எல்லாம் ஏங்கி கொண்டு இருக்கிறோம். இந்த காணியை இப்போ வந்து அரசாங்கமாவது இப்போ நடக்கிற போராட்டத்திலேயாவது எங்களுக்கு இந்த காணியை தந்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நாங்கள் இப்போ 18 வருஷங்களாக இடம்பெயர்ந்து முகாமில் இருந்து நூலுடியேற்றம் செய்யப்பட்டு வற்றாப்புல மகாவித்தியாலயத்தில் இறக்கி அதில் இருந்து நாங்கள் எங்களை வந்து எங்களோட விருப்பத்தின்மையில தான் கொண்டு வந்து இந்த மாதிரி கிராமத்தில் குடியமத்தைக்க சொன்னவையால் உங்களுக்கும் இந்த காணி தான் இது. அதே சமயம் நாங்கள் காணி விடைக்க உங்களுக்கு அந்த காணி விடுவோம் என்று சொல்லி எங்களுக்கு பல தடவை சொல்லி எங்களுக்கு சத்தியவாகி செய்து தான் எங்களை வலியுறுத்தி கொண்டு வந்து அதில் இருக்கிறவையால் இப்போ நாங்கள் நம்பித்தான் நாங்கள் அந்த முகாமில் வந்து இருந்த நாங்கள். அப்போ உங்களுக்கு அதே காணி, உங்களுக்கு அந்த காணியும் உங்களை வீடு திட்டம் தந்து உங்களுக்கும் இந்த காணி தான் உங்களுக்கு சொந்த பூமிக்கு நாங்கள் விடுவோம், எங்களோட சொந்த பூர்வீக காணி அது. அப்போ அந்த நிலைமையில நாங்கள் நம்பி எங்களுக்கு அரசாங்கம் துரோகம் செய்ய மாட்டுது. எங்களுக்கு அரசாங்கம் வந்து ஒரு தாய். அப்போ அவியல் நாங்கள் அவியல் அரசாங்கத்தின் பிள்ளைகள் குழந்தைகள். அப்போ எங்களுக்கு அவையன்ற தலைமையன்களை இருக்கே எங்களோட பிரச்சனைகள் எங்களோட துன்பங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும் என்று தான் நாங்கள் வந்து இருந்தாங்க. இவ்வளோ காலம் நாங்கள் அமைதியான முறையில் போராட்டங்களை செய்து பல இதுகளில் போராட்டங்களை செய்து இது பொறுமையோடு இருந்த நாங்கள். இப்போவும் 10 நாளாக இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. இந்த காற்று வெயில் மழை பனியண்டு இல்லாமல் இவ்வளவு காலம் தொடர் போராட்டங்களாக செய்து இப்போ தற்சமயமாக 10 நாள்களாக நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நான் இந்த போராட்டத்தில்
சொல்லண்ணா துன்பத்தை எல்லாம் இழந்து எனது உறவுகள் என் குழந்தை என் கணவன் எனக்கு எந்த ஒரு பக்கபலமும் இல்லாமல் இப்போ நோயாளியாகி கூலி வேலைகளையும் செய்து எனக்கு இயலாது என் தாய் தகப்பன்ற சொத்துல பூர்வீக சொத்துல விட்டால் என் வான்பயிர்களில் உள்ள தேங்காய் மாங்காயை பறிச்சு விற்று நாங்கள் எதுவும் சீவிப்போம் என் புள்ளிகளுக்கு அந்த காணிகளை எழுதி கொடுத்து எனக்கு மேலாது நான் அதில் என் தாய் தகப்பன் என் கணவன் என் புள்ளிகள் நடந்த மண்ணில் நான் இருக்கா போய் பார்க்கணுமென்ற ஆசை எல்லாத்தையும் விளந்து கடைசியில் நான் என்ன செய்கிறேன்ட்டு சொல்லலாமல் இருக்குது இப்போ கடைசி கட்டத்தில் நான் நம்பி ஏமாந்து இருக்கிறேன் எங்களோட நம்பிக்கைக்கு அவர் துரோகம் செய்ய மாட்டார் எங்களுக்கு எங்களோட சொந்த காணிக்கு விடுவாருன்ட்டு நாங்கள் அமைதியாக தாழ்மையோட உருக்கமோட நாங்கள் கேட்குறோம் ஜனாதிபதியை மாடு கண்டு சொத்து பார்த்து காணி பூமி உயிர் ஒன்றுக்கு 2 உயிர் உறவுகள் எல்லாம் விலமதிப்பெற்ற எல்லாம் இழந்து இப்போ ஏமாந்து நாங்கள் தவிக்கிறோம் இருந்து எங்களுக்கு நீ கூலி வேலையும் செய்ய இயலாத கட்டாக வந்துட்டு வருத்தங்களும் துன்பங்கள் கஷ்டங்களும் வாயாலே எங்களுக்கு சொல்ல இயலாது இனி என்றாலும் அந்த காணியை விட்டால் அதில் நாங்கள் ஏதும் ஒரு சின்ன தோட்டங்களை செய்து ஒரு மாடு கண்டை வளர்த்து இதண்டு நாங்கள் அதில் இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு உங்களை பணிவோடு நான் கேட்டுக்கொண்டு விட வருகிறேன் அந்த சொத்துகளையும் அந்த இடத்துக்கு போய் சேரவன நாங்கள் வீடு வாசலிடம் அந்த கட்டின கிணறுல கட்டின வில்லேஜில் இனி நாங்கள் கல்லுகளையும் போட்டோம் இந்த நான் நட்ட பெண்ணம் பிள்ளை அம்மா ஐயா நட்ட பெண்ணம் அம்மா ஐயா பரம்பரை சொத்து மாடு ஒரு குலதெய்வத்துக்கு போய் விளக்கு வைக்க ஓடணும் நான் இருந்தேன் இன்றைக்கு இந்த உயிரும் ஒரு கட்டத்தோட இரவல் சுடலாம் போனவா சொந்த மயானத்துல மனசு தான் தண்டை சொந்த பூமியில கிடந்து சாகணும் தலைமுறை மாறிட்டு 200-300 வருஷங்களா 3 விளக்கு எரிஞ்சுதான் ஆரம்பத்தில் எங்க அம்மா சொல்லுவாங்க அந்த கோபால வரை அப்ப அந்த நேரத்துல இருந்தே இந்த கிராமம் உருவாகினது அப்ப எத்தனை தலைமுறையில நாங்கள் இருக்கிறோம் இந்த பாரம்பரியமா இதுல எல்லாம் ஒரு ரத்தம் ஒரு கொடி ஒரு அடியில இருந்து பல சந்ததியும் பெருகினது அப்ப ஒரு பக்கத்தை விட்டு ஒரு பக்கத்தை முள்ளுடியேற்றம் செய்தாம ஒரு பக்கத்திலே ஒரு துன்பங்கள் துயரங்கள் வந்தா எல்லாரும் ஒரு இடமா கூட நிற்கல ராணுவம் இருக்கல என்ன மாதிரி இருக்கு மக்கள் தனியா இருக்க அப்ப எல்லாரும் ஒரு இடமா இருந்தா தான் அதுக்கு ஒரு இதா இருக்கு அரசாங்கம் தாய்க்கு தாயா எனக்கு இலக்கம் அவருக்கத்தோட எந்த நிலைமையில கருத்துல கொண்டு எனக்கு ஒரு வழிவகுத்து விடு. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா போராட்ட காலத்தில் ஒவ்வொருத்தரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இந்த இடத்துல எல்லாரும் இந்த இடத்துல இருந்தால் போராட்டம் செய்து கொண்டிருக்காங்க. முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இதில் சில இளைஞர்கள் இருக்காங்க. வணக்கம் வணக்கம். கேப்பாப்பில் இந்த காணி தொடர்பான போராட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள், கொஞ்சம் கதைக்கலாமா? சொல்லுங்க, என்ன பேர் உங்களுக்கு? வணக்கம், என் பேர் திஷான் மதுசனா. நான் ஒரு சமூக செயற்பாட்டாளர். இந்த கேப்பாப்பிளவு மக்களிடம் இந்த பூர்வீக நிலங்கள் விடுவிப்புக்காக நாங்களும் கடந்த காலங்களில் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு சமூக அமைப்பாக செயற்பட்டு வருகிறோம். அந்த வகையில் 2017 ஆண்டு காலப்பகுதியில் தொடர் போராட்டத்தில் குறிப்பிட்ட அளவு காணி விடுவிக்கப்பட்டு மக்களுக்கு ஒரு சிறிய தீர்வு கிடைத்திருந்தது. இருந்தாலும் மீதமாக உள்ள காணிகள் தொடர்ச்சியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் பல தொடர் போராட்டங்களையும் எங்களுடைய அமைப்பினால் மேற்கொண்டிருந்தோம். அந்த வகையில் ஆளுநர் செயலகம் மற்றும் ஜனாதிபதி செயலகம், எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் போன்ற அரசாங்க அமைப்புகளிடத்திலே பல மனுக்களை நாங்கள் வழங்கியிருந்தோம். இந்த மக்கள் எங்களோடு சேர்ந்து அவர்களுக்காக நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பயணித்திருந்த வேளையிலும் எந்தவித தீர்வும் பெறவில்லை. இந்த தொடர்ச்சியான இந்த போராட்டத்தில் மக்களுடைய இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றதும், இந்த மக்களுடைய பூர்வீக நிலங்கள் முற்றுமுழுதாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றையும், குறிப்பாக இந்த மக்கள் தங்களுடைய கேப்பாப்பிளவை பொறுத்தவரையில் எல்லா வளங்களும் நிறைந்த ஒரு கிராமமாக இருக்கிறபடியினால் தங்களோட வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வளங்கள் அனைத்தும் தங்களுடைய காணிகளில் இருந்தே பெறக்கூடிய சூழ்நிலையிலும் காணிகளுக்கு முன்னின்று பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைக்கு இந்த அரசாங்கம் மக்களை தள்ளி வைத்துள்ளது. மக்களுடைய இந்த காணிகள் விடுபட்டால் தங்களுடைய தேவைகளை தங்களுடைய காணிகளில் இருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும், கடல் வளம் நிறைந்த இந்த சிறுகடலிலே மீனை பிடித்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை போக்குவதற்கு மிகவும் ஒரு சீசனில் இந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பெரிய அளவு உறுதுணையாக இருப்பது இந்த சிறுகடல் மீன்பிடி. தற்பொழுது இந்த காணிகள் விடுவிக்கப்படாததால் அதற்கு கூட செல்ல முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் மக்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றனர். எனவே இந்த புதிய அரசாங்க திட்டம் நாங்கள் கோரிக்கையாக வைப்பது என்னவென்றால், இந்த மக்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும், மக்களுடைய இந்த பூர்வீக நிலங்கள் விடுபட வேண்டும், மக்கள் மீண்டும் சுதந்திரமாக தங்களுடைய நிலங்களில் வாழ வேண்டும் என்பதையே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எத்தனை குடும்பங்கள் இதுக்குள்ள அகப்பட்டிருக்குது?
எத்தனை குடும்பம் இருக்கிற காணிகள்? இதுக்குள்ள குறிப்பாக 59.5 ஏக்கர் காணிகள் உள்ளது. அதோட மத்திய பரப்பு காணி ஒரு 100 ஏக்கர் இருக்கின்றது. அதில் இதில் இப்போ ஒரு 4 ஏக்கர் காணியோட உரிமையாளரும் இதில் உரிமை 80 காலப்பகுதியில் இருந்து அவர் இந்த இடத்தில் வசித்து வந்துள்ளார். அவருடைய காணியும் விடுவிப்பு கோரி அவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கின்றார். குறிப்பாக நாங்கள் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். அந்த 4 ஏக்கர் காணிக்கும் உரிய மக்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டி இருக்கு. ஓகே, இப்போ இந்த காணிக்குள்ள மக்கள்கிட்ட காணி மட்டும்தான் இருக்கா அல்லது வேற ஏதாச்சும் பொது மைதானம் அப்படி? பாடசாலை இருக்குது இதுக்குள்ளயா? இந்த பாடசாலை இருக்குது. பாடசாலை தற்பொழுது பாடசாலைனா எந்த பாடசாலை? பாடசாலை கேப்பாப்பளவுக்குரிய பாடசாலை இந்த காணி இந்த விடுபடாத காணிக்குள்ளதான் இருக்கிறது. இந்த பாடசாலை எங்க இயங்கி கொண்டு தற்காலிகமாக அங்கால இப்போ குடியிருப்பு ஒன்று அமர்த்தியுள்ளார்கள். அதற்கு அருகாமையில் பாடசாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இருக்கிறது. இந்து மயானம் ஒன்றாகப்பட்டிருக்கிறது. சனசமூக நிலையம் அகப்பட்டிருக்கிறது. சிறிய கோயில்கள் அகப்பட்டிருக்கிறது. அகப்பட்டு அத்திப்பட்டி கிராமம் மாதிரி இல்லாம போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகும் என்பதே மக்களுடைய ஒரு ஏக்கமாக இருக்கிறது. ஓகே, நிச்சயமாக உங்கள் அனைவருடைய போராட்டம் வெற்றி பெறணும். இவர்களுக்கு அந்த காணிகள் கிடைக்க வேண்டும் என்று எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்தினை தெரிவிக்கிறோம். நன்றி. நன்றி. வணக்கம் அம்மா. ஆய்பவன். ஓகே அம்மா, சிங்களத்துல கலைக்க போறீங்களா? ஓகே, இப்போ என்ன நாங்க தமிழ்ல கேட்கிறோம், சிங்களத்துல சொல்லுங்க அந்த விஷயத்தை. கேப்பாப்பளவு ராணுவ முகாம் முன்னுக்கு நீங்க பெரிய போராட்டம் நடத்தி கொண்டிருக்குது. இந்த போராட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் இது பிரதேசத்தை சேர்ந்த இந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் தங்களுடைய காணியை விடுவிக்க கோரி சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, இதை பற்றி எங்களுக்கு ஒரு சிங்களத்துல சொல்லுங்க. ඒ කියන්නේ දැන් අපි ඇවිල්ලා මේ යුද්ධෝෂණය කරන්නේ අපේ ඉඩම් ඕන ඉඳලා. ඒ කියන්නේ අපේ ඉඩම් කියන්නේ අපි ඒකේ ඇවිල්ලා දුක් මාංශ වෙලා හම්බ කරලා කන ඉඩමක්. ඒ ඉඳ තමයි අපි ඉල්ලා සිටින්නේ. අම්මගේ නම මොකද? මගේ නම ඇවිල්ලා කමලවල්ලි. கமலவல்லி. அம்மா, சரி அம்மா, இந்த இடத்துல எத்தனை பேர் காணி இதுக்குள்ள அகப்பட்டிருக்குது, எத்தனை பரப்பு அகப்பட்டிருக்கு? இதுல 55.9 வீத காணி இருக்கு. பொதுமக்களோட வாழ்வாதாரம். அதை விட பெருந்தோட்ட காணி 4 துண்டு இருக்கு. 25 ஏக்கர். ஓகே, இந்த விஷயத்தை அப்படியே சீக்கிரத்தில் இருக்கா சொல்லுங்க. මේකේ ඇවිල්ලා ඒ ඉඩම 59 දිනේට 39ක් විතර තියෙනවා අර ගම්මානයේ ඇතුලේ මිනිස්සු. ඒක අමතර අක්කර 100ක් තියෙනවා. ඒ අක්කර 100න් එකක් ඇවිල්ලා අක්කර 25ක් ඇවිල්ලා මගේ නමට තියෙන්නේ. ඒ කියන්නේ ඒ තාත්තගේ බූදලේ ඇවිල්ලා. ඒක තාත්තගේ බූදලේ තමයි දරුවා ඇවිල්ලා තාත්තට ඇවිල්ලා 9 දෙනාටම තමයි මේ ඉඩම. இப்போ இந்த காணி இப்போ உங்க கையிடத்துக்கு வர்றதுக்கு யாராவது இடையூறா இருக்கிறாங்களா, அல்லது இதை யார் இதை பற்றி பேசினா உங்களோட கைக்கு வருங்கிறத தமிழ்லையும் சொல்லுங்க, சிங்களத்திலையும் சொல்லுங்க. எங்களுக்கு அதுல அந்த இடவுட்ட எங்களுக்கு அரசாங்கத்துல இருக்க ஜனாதிபதி தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். இல்லாட்டி ஜனாதிபதியோ அரசாங்கத்துல இருக்க ஊழியர்களோ யாருமே இன்னைக்கு 10 நாளா இதுல போராட்டம் ஆடுறோம், யாருமே எங்களுக்கு பதில் சொல்லவே இல்லை. அதே மாதிரி මෙච්චර දවස් 10ක් විතර අපි මේ යුද්ධෝෂණය කරනවා. රජයෙන් වැඩකාරයෝ හරිය නැත්තම් අනුර මේ අපේ ජනාධිපතිතුමා අනුර දිසානායක හරිය ඇවිල්ලා මේ ඒ පුතත් ඇවිල්ලා ඒ කියන්නේ මට මගේ වයසට වැඩිමාළු හින්දා එයා ජනාධිපති තමයි. අපි දැන් කියන්න ඕන එයාගේ අර මේ කරන්න ජොබ් එකට ජනාධිපති කියලා. ඒ වුණාට අපිට වෙන්නේ පුතා වගේ. එයා ඇවිල්ලා අපේ ගැන ටිකක්වත් සලකන්නේ නැතුව එයාගේ රජයේ වැඩේ කරගෙන ඉන්නවන මේ අවුවේ මේ උහුලංගේ අපි මේ පසුයි මේ දුවවිලි පසුයි කාගෙන අපි ඉන්න ඕන මේ හන්දි. ඒ කාලෙමුත් අපි දුක් විඳා, යුද්ධ කාලෙමුත් කැලාවල් වලින් දුක් විඳා. දැන් අපේ ඉඩම ඕන ඉඳා අපි දැන් පාරේ ඉඳගෙන ඉන්නවා. ඒ ඇයි ජනාධිපතිතුමා ඇවිල්ලා අපිට තීරණයක් දුන්නේ නැති හින්දා තමයි තව වෙනතුරු දවස් 10ක් හරි අපි පාරේ ඉන්න වෙලා තියෙන්නේ. அம்மா, இப்போ இவ்வளோ சரளமாக சிங்களம் பேசுறீங்க, அம்மா எப்படி இவ்வளோ அழகாக சிங்களம் பேசுறீங்க? ඒ කියන්නේ මම පොඩි කාලේ ඉගෙන ගත්තා. ඒ කියන්නේ මම පාසල් ගියා. தமிழ்லையும் சொல்லிருக்கேன். நான் சின்னதுல ஸ்கூலுக்கு போனேன். ஏன்னு கேட்டா எங்களோட அப்பா நீ சிங்களமும் கத்துக்க படிச்சுக்கன்னு சொல்லி தான் சொன்னாரு. அதனால வேண்டி நாங்க படிச்சோம், சிங்களமும் படிச்சோம், தமிழும் படிச்சோம், இங்கிலீஷும் படிச்சோம். ஆனா அம்மா சும்மா ஒரு பைத்தியக்காரி தான். அதனால நான் அம்மா வேணுங்கிற அம்மா இருக்க கொந்தளிப்புல நான் கத்துவேன் தான், பேசுவேன் தான். ஏன்னு கேட்டா ஒவ்வொரு நேரமும் நான் ஒவ்வொரு வெயிலில் நடக்கிற நேரம் அந்த அனுபவம் எனக்கு தான் தெரியும். என்னென்னு கேட்டால் எந்த காணி இந்த நிலைமையில் இந்த காலடியில் இருந்தால் நான் இந்த வெயிலில் கொதிக்க போக மாட்டேன். சரியா? මේ වගේම ජනාධිපතිතුමා ඔයා ඔළුවට මේක හැරගෙන අපිට විසඳීමක් දෙන්න. ඒ කියන්නේ දැන් අපේ වයසට මේ ආවුවේ ගිහිල්ලා කුලී වැඩක් කරනකොට අපේ ඉඩමේ අපේ කකුල ගාව තිබ්බනම් අපි කුලි වැඩට යන්න. ඒ කියන්නේ අපිට එළුවෙක් හදාගත්ත හැකි, කුකුලෙක් හදාගත්ත හැකි, තියෙන පොල් ගස් වලින් පොල් ටිකක් කඩාගත්ත හැකි, තියෙන අඹ ගස් වලින් අඹ ටිකක් කඩාගත්ත හැකි අපිට අපේ ජීවිතය ඉවරයි. ඒ කියන්නේ ජනාධිපතිතුමනි ඔයා
කරුණා කරලා මේකට විසඳීමක් දෙන්න කියලා තමයි අපි ඉල්ලා සිටින්නේ. நிச்சயமாகமா உங்களுடைய போராட்டம் மற்றது உங்களுடைய கோரிக்கையின்படி உங்களுடைய காணி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இணைஞ்சமைக்கு நம்பிக்கிறேன். මේ යුද්ධෝෂණය කරන තැන මේ කතාවක් කිව්වා කියලා මේ ජනාධිපතිතුමනි ඔක්කොමලා මේ තරහා ගන්නත් එපා. මමත් සමා වෙන්නම්. ඒ කියන්නේ මගේ හිතේ දුක කියලා මේ ඔක්කොටම තේරෙනවා. ඔක්කොටම දන්නවා මගේ දුක. ඒ හින්දා සමාවක් දෙන්න ආයුබෝවන් ස්තුතිවන්ත කරනවා. ஐயா வணக்கம். வணக்கம். கேப்பாப்புல காணி தொடர்பான போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களோட காணி இங்கே காணப்பட்டிருக்கா? எனது காணி இந்த வாசல்ல நிற்கிறான். உங்களோட காணிக்கு மட்டும் தான் நிற்கிறீங்க? எந்த காணி ஒரு பயம் பயப்பட மாட்டேன். என்னுடைய காணி நான் 56ஆம் ஆண்டு பிறந்த நான் 56ஆம் ஆண்டு பிறந்த என் அப்பன் வளர்த்து இப்போ நான் ஆள விட்டுருக்குது என்ன நான் தான் ஆள்றேன். ஜனாதிபதி பார்க்கட்டும் தென்னை அப்படி வைக்க மாட்டேன். இப்போ எனக்கு 70 வயது நான் பொடியன் போல நிற்கிறான். எனக்கு 70 வயது 56ஆம் ஆண்டு பிறந்தாண்டா பாருங்க. 56 வயதா இருக்கிற நீங்கள் உங்களுக்கு எத்தனை ஆண்டு இந்த காணியில இருந்தீங்க? எத்தனை வயதுல இருந்தீங்க? நான் இந்த காணியிலே ஒரு 50 வயது மட்டும் இருக்கேன். 50 வயது மட்டும். இப்போ யுத்தம் முடிஞ்சு 16 வருஷம். முன்னுக்கு இருக்கிற தென்னை வந்து நீங்க வச்சது? நான் நட்டு தண்ணி ஊத்தினான். இந்த இவன் பேரன் இவன் கேட்கிறான். இவன் என்ற பேரன் என் மகளின் இவன் கேட்கிறான். அப்பப்பா இந்த தண்ணி எடுக்க வரனாங்கள். இவன் கேட்குறான் இந்த ஆட்ட காணியான்ட்டு. நான் எங்கிட்ட ஏன் இந்த காணி ஏன் இருக்குன்னு இந்த பிள்ளை கேட்குது. ஏன் கேட்குது? அடுத்த சந்ததி கொடுக்குறான். யாரை கொடுக்குறான்? பேரனை ஒரு அண்ணியா சொல்லி போட்டு போனவர் அடுத்த சந்ததி எங்கள்கிட்ட இளைய தலைமுறையை கொடுத்துருக்கிறேன்ட்டு. அவர் இருக்கிறாரு அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன். நான் எனது விஷயத்தை சொல்கிறேன். இந்த சந்ததிக்கு நாங்கள் கொடுக்குறதுக்கு இந்த காணி இப்போ கூட அவரோட இருக்கிறோம். யுத்தம் முடிஞ்சும் 16 ஆண்டுகள் முடிஞ்சும் யுத்தத்தில் நாங்கள் சாகையில் செத்துன்னு தான் அந்த காணியெல்லாம் மறந்துருப்போம். அவங்களுக்கே போயிருக்கு சிங்களவனுக்கே. நாங்கள் யுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் தான் கதைக்கணும். எங்கள்கிட்ட பிள்ளை கதைக்க மாட்டாங்களே. எங்கள் பிள்ளை கதைக்க பண்ணி போடுறாங்க. பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? கொஞ்சம் ஒரு சின்ன அதட்டம் இருக்குது. அங்கே ஈஏன்ற கந்தோரலும் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த ஈஏ ஆக்கள் ஒரு ஜனாதிபதி கீழ் தான் இயங்குகிறோம். நான் இந்த வயசுக்கு சொல்கிறேன். இந்த ஈஏ ஆக்கள் பயப்படுகிறோம். ஆனால் இந்த ஈஏ ஆக்கள் தான் எங்களுக்கு இந்த காணிகளை பற்றி தந்து இந்த மக்கள் பிரச்சனை தீர்க்கணும். இந்த ஈஏ ஆக்களை வந்து ஒரு ஜனாதிபதி நாங்கள் கையை வச்சுக்கணும். கொஞ்ச நாள் இந்த ஈஏ எங்களுக்கு நல்ல மாதிரி செய்தவர்களை ஃபைல்கள் எல்லாம் வச்சு பாதுகாத்து இப்போ சொல்லுவோம் நாங்கள் உங்களோட அப்படின்ட்டு சொல்லி ஒரு என்னடா தாங்கள் சம்பளத்துக்காக இயங்குறதாகவும் மக்களை கைவிட்டாச்சு. எல்லாரும் கைவிட்டாச்சு. இனி மக்களை பார்க்குறதுக்கு 6 முறை வரத்தான் வேணும். எங்களை பார்க்க ஆக்கள் இல்லை. நாங்கள் இந்த ஜனாதிபதியை நாங்கள் உரிமையாக நம்பினாங்கள். எங்களுடைய தலைவரை கூட நம்பாமல் இந்த ஜனாதிபதியை நம்பினாங்களே. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைச்சி நாங்கள் இருக்க போகிறோம்ட்டு. அதுவும் முழுக மாட்டான் தான் தமிழனுக்கு. முழுக மாட்டான். நான் சும்மா இல்லை என்னுடைய காணி இது. ஆனால் நாங்கள் எங்களுக்கும் இந்த இராணுவத்துக்கும் கோபம் இல்லை. இந்த இராணுவம் சொல்கிறான் ஐயோ நாங்கள் வீட்டை போகிறோம். நாங்கள் இங்கே இருக்கல வேணுமென்று இருக்கிறான். ஜனாதிபதியோ 6 தெரியா கிடக்குது. ஒரு அரசியல் ஒன்றும் இங்கே வைக்கலாது. இந்த 56ஆம் ஆண்டு பிறந்தவனுக்கு அரசியலை பற்றி சொல்லக்கூடாது. அவனுக்கு பின்னுக்கும் கண்ணு இருக்கும், முன்னுக்கும் கண்ணு இருக்கும். 54, 55, 56 ஆண்டு பிறந்தவன் அவனை அசைக்க முடியாது. அடைச்சாலும் சரி விட்டாலும் சரி. ஏன் அவனுக்கு உறுதி. அவனுடைய படிப்புக்கும் அவனுடைய தகுதிக்கும் அதுதான் உறுதி. இந்தா இப்போ எனக்கு இந்த பிள்ளை தான் தண்ணி ஒன்று தருது கக்கூசுக்கு. இன்றைய கொஞ்சம் உஜாரில் கதைக்கிறேன். இவன் ஒரே கக்கூசு போகிறேன். ஒரு எத்தனை ஜனாதிபதி இப்போ வந்துட்டார் எங்களுக்கு யுத்தத்துக்கு பிறகு. இந்த ஒரு பகுதி கேப்பா புலவு நாங்கள் மக்கள் 1 கோடி 2 தாயில் 1 கோடி 2 கோடியில் மலர்ந்த மலர்கள் 2 தாயெல்லாம் பிறந்தது. இன்றைக்கு எத்தனையோ இதில் நின்று தான் எங்களை காணிக்கார பிள்ளைகள்லாம். இந்த சின்ன பிள்ளை தண்ணி ஊற்றி நான் வளர்க்கக்குள்ள எனக்கு ரத்தங்கள் புஸ்திகள் இருந்தது. இப்போ உள்ள பிள்ளை தண்ணி கொண்டு போக மாட்டது. ஆறு ஊற்றி வளர்க்க போகிறான், ஆறு காணியில் போகிறான். எங்களை காணிய உறுதியால் இல்லை, அங்கே போய் காட்டுக்கு தண்ணி வெட்ட உறுதியால் இல்லை. அதுக்கு ஒரு உறுதியாக இருக்கிறீர்கள். சரி, நிச்சயமாக உங்களோட கண்ணீருக்கு நல்ல பதில் கிடைக்கும். சிரிக்கிறோம். உங்களோட காணி உங்களோட கைக்கு வரணும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்வோம். வந்தால் மிச்சம் நன்றி. நாங்கள் இந்த அரசாங்கத்தை இந்த காணிகள் கிடைக்கணுங்கிற போராட்டம் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இது என்னைக்கு ஆரம்பிச்சோம்? இது ஆரம்பித்தது 25ஆம் தேதி. இன்றைக்கு இன்றோடு 11 நாள். ஓகே, இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சதுல இருந்து என்ன தொடர்ந்து இந்த இடத்துல இருக்கிறீங்க? தொடர்ந்து அதாவது மக்களுடைய காணி 59.5 ஏக்கர் காணி விடுவதை கோரி நாங்கள் இதில் அடையாள உண்ணாவிரதமும் இங்கே ஒரு ஆள்
9 மணி தொடக்கம் 6 மணி வரைக்கும் இங்கே இருக்கிறோம். தொடர்ந்தும் எல்லாரும் நோய்வாய்ப்பட்ட ஆக்கள் தான் எல்லாரும் தங்களோட காணி கிடைக்கணும், தங்களுடைய காணி கிடைக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தோட இந்த ரோட்டில் இரவு பகல் பாராது. அதாவது இந்த ஆலமரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இதுல பெரிய ஒரு நாகம் நாங்கள் எத்தனையோ பேர் கண்ணால கண்டிருக்கிறோம் இதுல வந்தது பிறகு. அதாவது தங்களுடைய உயிரை துச்சமா மதிச்சு நாங்கள் சாகிலும் எங்களோட வீட்டுல சாகிறதுல ஒரு மகிமை இருக்குது. அதுக்காக இந்த இடத்துல காணி போய் அங்கே சிலர்கிட்ட பேட்டி எடுக்கும் போது அதான் சொன்னாங்க, நாங்கள் சாகும் போது எங்களை காணியில் சாகணும், அதுக்காக தான் நாங்கள் போராட்டம் சொன்னாங்க. ஓகேம்மா, இப்போ என்னென்றால் இந்த 12 நாட்களுக்குள்ள உங்களோட போராட்டத்தில் யார் யார் வந்து உங்களோட இதை பற்றி கதைச்சது? எங்கள்கிட்ட வந்து அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஒரு 2-3 நாள் இன்றோடு 4 நாள் வந்திருக்கிறார். அதோடு இந்த சம உரிமை இயக்கம் வந்து ஒரு பிக்கு உள்பட 5 பேர் இந்த இடத்துக்கு சமம் அளிச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் அரசு தரப்பாலே வரும் வரையில் மக்கள் பிரதிநிதிகள் வரும் வரையில் அதை விட ஒரு தரம் வரையில் இதில் நாங்கள் ஏன் இருக்கிறோம்ன்றதை ஒரு கொச்சப்படுத்தின மாதிரி அந்த அரசாங்க அதிபரோ இல்லை பிரதேச செயலாளரோ அல்லது ஆளுநரோ கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள இல்லை இதுவரைக்கும். சரி, இப்போ இன்னைக்கு 12 நாள், இன்னைக்கு 12வது நாள். இன்னும் சில அரசியல்வாதிகள் சமூக ஆர்வலர்களை வந்து இந்த இடத்துல உங்களோட கலந்துருக்கிறத பார்த்தோம். இப்போ இந்த போராட்டத்தை எப்படி என்ன செய்ய போறீங்க? அடுத்த கட்ட நகர்வு என்ன? எங்களுக்கு 16ஆம் தேதி எதிர்வரும் 16ஆம் தேதி பாதுகாப்பு அமைச்சின் பிரதி செயலாளர் அதாவது கடற்படை முகாமுக்கம் வட்டுவாகல், மற்றது கேப்பாப்பிலவ என்ற குறிப்பிடையில் இராணுவ தளம். அதாவது நாங்கள் கேப்பாப்பிலவ மக்கள்லாம் இந்த இராணுவ தளத்துக்கு முன்பாக போராட்டம் செய்கிறதுன்றது கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய காணிக்கு பதில் சொல்ல வருவார் என்ற நம்பிக்கையில் அன்றைய தரம் அந்த பாதுகாப்பு செயலாளர் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஓகே, இப்போ இவர்கள் வந்து கதைக்க மட்டும் நீங்கள் இந்த இடத்துல தொடர்ந்திருக்க போகிறோம். தொடர்ந்தும் அவர் வந்து சரியான ஒரு பதில் சொல்லாட்டிக்கு நாங்கள் இந்த இடத்த விட்டு நகரவும் மாட்டோம். எங்களுக்கு இறுதி மூச்சு முள்ளிவாய்க்கால் இறுதி போர் மாதிரி அவங்க கேட்டது தமிழீழம், நாங்கள் கேட்டது எங்களுடைய காணி.